அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் 4 2024 கட் ஆஃப் பிடிஎஃப் பார்த்துடலாம். ஸோ நம்ம யாருக்கிட்ட இருந்தும் எந்த விதமான டேட்டாவுமே வாங்கல. பட் இருந்தாலும் அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டை வச்சு நம்ம ஒரு கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்கோம். லாஸ்ட் டைமும் நம்ம கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தோம் 2022க்கு. ஆல்மோஸ்ட் அதுக்கு மேட்சாக தான் கட் ஆஃப் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன கட் ஆஃப் பார்க்க போறோம் அப்படின்னா 2024. ஸோ இந்த கட் ஆஃப்ல நம்ம பாருங்க என்ன மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ 2024ல என்ன எத்தனை கொஸ்டின் வந்து தமிழ்ல டஃப்பாக இருந்துச்சு, இங்கிலீஷில் சாரி ஜிஎஸ்ல எவ்வளோ கொஸ்டின் டஃப்பாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு மினிமமாக ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற 2 டேட்டாவும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது போக நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம வந்து வச்சு இந்த கால்குலேஷன் வந்து போட்டிருக்கோம். சரியா? ஸோ நம்ம வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ 2022 குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 92லேருந்து 98 வரைக்குமே ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டால போடுற அளவுக்கு தான் இருந்துச்சு. கரெக்டா? ஸோ நான் 2022ல் 95 ரைட்டா தமிழில் போட்டேன். ஸோ மேக்ஸிமம் 98 வரைக்குமே போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சரியா? ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கொஸ்டின் வந்து டஃப்பு. அந்த 30 கொஸ்டின் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து பாருங்க 2022ல் ஜிஎஸ்ல ஒரு 30 கொஸ்டின் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் டஃப் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு கொஸ்டின் டஃப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா முதல் ரெண்டும் நமக்கு ஈஸி, இந்த கடைசி ரெண்டும் நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலானது. சரியா? ஸோ அதனால ஆனால் இதுக்கு வந்து ஆல் கரெக்ட் கொடுத்துட்டாங்க அந்த கொஸ்டினுக்கு. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ சயின்ஸில் இது வந்து எல்லா பாயிண்ட்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்மளால ஆன்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அடுத்து இந்த கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் இந்த 18 நூல்களை உள்ளடக்கிய சிலப்பதிகாரம். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு டஃப்பான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, நம்மளால எந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். சரியா? இதுக்கான பிடிஎஃப் லிங்கே நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நான் பார்த்ததில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்ல 2022ல் டஃப்பாக இருந்துச்சு. ஸோ 70 வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஈஸி மீன்ஸ் நல்லா படித்தவங்களுக்கு, ஓகே, ஓரளவு படித்தவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 70 கொஸ்டின் அவங்க பெர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். 30 கொஸ்டினில் லக்கை பேஸ் பண்ணி அவங்களுக்கு மார்க் வந்து வேரியேஷன் வரலாம். சரியா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு தமிழில் 92, ஜிஎஸ்ல 70. ஸோ 162ங்கிறது என்னன்னா, ஒரு நல்லா படிச்சிருக்க கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக இந்த மதிப்பெண் வந்து போட்டிருப்பாங்க. சரியா? 162 மேக்ஸிமம் 186 வரைக்கும் அவங்க வந்து போட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. எதுக்கு 2022 கொஸ்டின்ல. ஸோ போன வட்டம் எல்லா யூடியூப் சேனலும் சொல்லிட்டு இருந்தாங்க 160க்கு மேலே எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வரும் அப்படின்னு. ஸோ நம்ம 165 சொல்லியிருந்தோம். பட் கூட 2 மார்க் போயிடுச்சு, 167 இருந்துச்சு. ஸோ ஆனால் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தானே 162 வந்து எடுத்துடலாம் போன கொஸ்டினில். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தமிழ்லேயே நமக்கு என்னது ஒரு 10 கொஸ்டின் வந்து இந்த வட்டம் டஃப் தான். ஸோ அது என்னென்ன கொஸ்டின்லாம் நான் காமிச்சிருந்தேன். சரியா? ஸோ இந்த தமிழ் 10 கொஸ்டின் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பழமொழிலாம் நம்ம வந்து என்னது நிறைய பேர் என்ன செஞ்சோம்னா, அந்த இலை மலை இந்த ரெண்டையும் வச்சு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன அந்த பயிரை குணங்காக்கணும்னா உயிரை சொல்காக்கும். ஸோ ஏதாவது ஒன்று லிங்க் அடிச்சிருப்பாங்க. சரியா? ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து இந்த சி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டஃப்பான கொஸ்டினாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். 1. ஸோ மற்ற எல்லாமே ஈஸி தான். ஸோ அடுத்து இதை பாருங்க, இந்த கொஸ்டினும் வந்து என்னது நமக்கு ஒரு டவுட்ஃபுல்லான கொஸ்டின் 2. சரியா? இதெல்லாம் வந்து கெஸ்டிங்லலாம் வந்திருக்கும் நிறைய பேருக்கு, நீங்கள் போன ஆன்சர் கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் 3. அடுத்து இங்கே பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்க்காத ஒன்று. ஸோ இதுக்கு திருமூலன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தாதா சாஹேப் பால்கே பாருங்க, இது ஒரு கொஸ்டின். இதெல்லாம் தமிழுக்கு சம்மந்தமில்லாத கொஸ்டின். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ரைட்டா? அதே மாதிரி இதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக். சரியா? அதனால இந்த கொஸ்டின் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த வணிக அறிவியல் கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டினே பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, வணிக அறிவியல் முதலீட்டை இது எப்படி நம்ம படிக்கிறது, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதுக்கு என்ன ஆன்சர் போட முடியும்? சரியா? ஸோ இது குதர்க்கமான கொஸ்டின். இதிலே நமக்கு நிறையா பயிற்சி நேரங்கள். ஸோ நெக்ஸ்ட் டஃப்பான கொஸ்டின் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா,
இந்த கொஸ்டின் திருவிருத்தம்னா நம்மாழ்வார். சரியா? ஸோ இந்த கொஸ்டினும் ஒரு டஃப்பான கொஸ்டினா நான் அங்க வச்சிருக்கேன். அடுத்து இந்த கொஸ்டின் சாரி, நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் சரியா? இதுல நாடகம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, கதை கட்டுரை எல்லாமே போட்டிருப்பாங்க, லக்ல தான். ஸோ இந்த 10 கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தமிழ்ல கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினா நான் கன்சிடர் பண்றேன். சரியா? மேக்சிமம் ஒரு நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 88 டு ஒரு மினிமம் 90 வரைக்கும், 88 டு 90 வரைக்கும் போட்டிருக்கலாம். சரியா? அதனால தான் நாங்கள் 88 போட்டிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப லக்கான ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா 95 அவ்வளோதான். அதுக்கு மேலே மார்க் எடுத்திருப்பாங்க. ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் ஒரு 10 டு 15 வேணா இருக்கலாம் 95க்கு மேலே. ஆனால் போன வட்டம் மாதிரி 98லாம் போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது இந்த வட்டம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது நம்ம ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி அப்படின்னாங்க. பட் ஜிஎஸ்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 32 கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்கு, நமக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லான கொஸ்டின். ஸோ பாருங்க, இந்த கொஸ்டினை நம்ம என்னது பார்க்காத ஒன்று. சரியா? ஸோ இதெல்லாம் லக்கில் கிடைச்சிருக்கவனுக்கு மார்க் உண்டு. இந்த கொஸ்டினும் பாருங்க சரியா, ஒரு டவுட்ஃபுல்லான கொஸ்டின். அடுத்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வரலாம். ஓவரால பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போன வருஷம் கொஸ்டின் ஸ்டாண்டர்டுக்கு தான் இந்த வட்டம் இருக்கு. ஆனால் என்ன சில எக்ஸம்ஷன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பாருங்க, இந்த கொஸ்டின் நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஏ சரியானது ஆர் தவறானதுன்னு போட்டிருப்போம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருப்பாங்க 12th வரைக்கும், குரூப் 1 குரூப் 2 படிச்சிருக்கவங்க ஆன்சர் போட வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாரும் இது கரெக்டாக போட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த இதுவும் மேலோட்டமாக படித்த யாருமே இது கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்க மாட்டாங்க. டீப்பாக படித்தவங்க தான் போட்டிருப்பாங்க. அடுத்து இந்த இருக்கு இல்லையா, இதுவாக பாருங்க 12th ஐஎன்எம். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் 12th இருந்து ஐஎன்எம் கேட்டான். இந்த வட்டம் ஐஎன்எம்ல அதிகமான கொஸ்டின். சயின்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? ஸோ இந்த நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா போன வட்டம் மாதிரியே, அதாவது இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் ஒரு எங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு கொஸ்டின். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க, இதெல்லாம் எங்க இருக்கு, இந்த இதில் பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்க எப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்னு தெரியாது, இப்போ கேட்டு வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க சரியான டஃப்பான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு 31 கொஸ்டின் வந்து நினைச்சிருக்கேன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கான பிடிஎஃப் நான் கீழே வச்சிருந்தேன். ஸோ ஓவராலாக 32 கொஸ்டின் வந்து என்னது இந்த வட்டம் ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸில் கஷ்டம் தான். சரியா? நம்ம நினைக்கலாம் கொஸ்டின் ஈஸின்னு, பட் 32 கொஸ்டினுக்கு நம்ம என்ன எக்ஸாக்ட்லி இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஏதாண்டு ஒரு கெஸ்ஸிங்கில் போட்டிருப்போம், அந்த கெஸ்ஸிங்கில் போட்டு கரெக்டாக வந்திருக்கும், அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ ஒரு 68 கொஸ்டின் வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ ஒரு ஆளாக படிக்கக்கூடிய ஒரு ஆள் 156 டு ஒரு 160 வரைக்கும் ஆவரேஜாக படிக்கவங்க கூட போட்டிருப்பான். சரியா? ஸோ ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ரொம்ப டாப், அவங்க லக்கு எல்லாமே கரெக்டாக தானே 183 வரைக்கும் அவங்களுடைய மார்க் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டேட்டா பார்க்க போகிறோம், கட் ஆஃப். ஸோ 2022 பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கோம், அது டிஎன்பிசி வெப்சைட்டில் தான் எடுத்தது. ஸோ பாருங்க, இதில் வந்து போன வட்டம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ என்ன டேட்டா எடுத்திருக்கோம் அந்த லிஸ்ட்ல இருந்து அப்படின்னா, 1லேருந்து 500 ரேங்க் வரைக்கும் எத்தனை மார்க் டு எத்தனை மார்க் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பாருங்க 1லேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து 500வது ரேங்க் வரைக்குமே கிட்டத்தட்ட 11 கொஸ்டின் டிஃபரன்ஸ் வருதுங்க. ஸோ 187 வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு, 176 எடுத்தவங்க 500வது ரேங்க். சரியா? அப்போ பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின், 11 கொஸ்டின் வித்தியாசப்படுது. அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த 500 பேரில் எத்தனை வித்தியாசப்படுது, மூணு கொஸ்டின் வித்தியாசப்படுது. ஸோ முதல்ல எத்தனை கொஸ்டின், 11 கொஸ்டின். அடுத்து 3 கொஸ்டின் வித்தியாசப்படுது. அடுத்து பாருங்க ஒவ்வொரு கொஸ்டின் தான் வித்தியாசப்படுது, ஒரு கொஸ்டின். ஸோ இங்கே வந்து 2 கொஸ்டின்னா நாங்கள் வேகன்சி பாருங்க 2000 3000 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் ஒரு கொஸ்டின் தான். அடுத்து இங்கே 1500 கொடுத்துருக்கேன், அதில் ஒரு 2 வருது. சரியா? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரேங்க்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னா 14 கொஸ்டின்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வருது. சரியா? 14 கொஸ்டின்ஸ் வந்து முதல் 1000க்குள்ளே நமக்கு டிஃபரண்ட் வருது. ஸோ இப்போ 2024 கட் ஆஃப் வந்து எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நிறையா நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படி 2 இதாக பிரிக்கிறோம். பாசிட்டிவ் என்ன, காம்படிஷன். என்ன காம்படிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸோ நமக்கு இந்த வட்டம் டிஎன்பிசி வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் 1 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து குரூப் 4, அடுத்து குரூப் 2 கரெக்டாக அந்த சீக்வன்ஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்னென்னா அந்த குரூப் 1 படிக்க கேண்டிடேட் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க ரைட்டா. ஏன்னா குரூப் 1க்கு தமிழ் கிடையாது சரியா, அதனால என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, சும்மா ஜிஎஸ்க்காக இன்னும் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எழுதியிருப்பாங்களே தவிர மற்றபடி இதுக்குன்னு ஒரு காம்படிட்டிவாக வந்திருக்க மாட்டாங்க. அதில் சில நம்ம பெர்ஃபெக்டான கேண்டிடேட்ஸ் வந்து இதை எலிமினேட் ஆயிருப்பாங்க. அது போக நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா 2022 குரூப் 4ல நிறைய பேர் வந்து என்னன்னா நல்லா படிக்கக்கூடிய டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. அது போக குரூப் 2A அதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸும் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய கேண்டிடேட் வந்து நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல சில பார்ட்டிசிபேஷன்ஸ் கம்மியாக இருக்காங்க சரியா. அது நமக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணது 20 லட்சம் பேர், எழுதுனது எவ்வளவு 15,80,000 பேர் கிட்ட தான் எழுதியிருக்காங்க சரியா. ஸோ இந்த டேட்டாவிலேருந்தே நம்ம நினைஞ்சிருக்கலாம் காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதான் நான் இதுலேருந்து புரிஞ்சுக்கிடுது எனக்கு. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின் தான். ஸோ அதுவும் நமக்கு என்னது ஓரளவு சப்போர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின்லாம் கிடையாது இந்த கொஸ்டின் சரியா. நான் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பாருங்கள். நான் குறிச்சிருக்கேன் 30 கொஸ்டின்லையும் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி போன குரூப் 4ல பார்த்துக்கிட்டிங்கன்னா வேக்கன்சியை வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க சரியா. இப்போ வந்து என்ன செஞ்சவங்கன்னா மொத்தம் 5321 வேக்கன்சி வந்து போன வட்டம் குரூப் 4க்கு இருந்துச்சு. அந்த 5321ல கிட்டத்தட்ட 5600 வேக்கன்சி ஃபில் பண்ணிட்டாங்க. வெறும் 120 வேக்கன்சி மட்டும்தான் வச்சிருந்தாங்க. அந்த 120 வேக்கன்சியில பெருசா அஃபெக்ட் இருக்காது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4லாம் என்ன செய்வாங்கன்னா 5300க்குன்னா 4000 தான் ஃபில் பண்ணுவாங்க. ஒரு 1000 கிட்ட தான் அப்படியே வச்சிருவாங்க செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்க்கு சரியா. ஸோ அதனால என்ன ஆகும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் ரெண்டாவது பேஸ் கவுன்சிலிங் வச்சா தானே உண்டு. ஸோ வைக்கலன்னா கிடையாது. அதனால என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம ஈஸியாக மார்க் வந்து எடுத்து வேலைக்கு போயிடலாம். ஸோ ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா வேக்கண்ட். ஸோ வேக்கண்ட் அரௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது எக்ஸப்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு இதை தவிர்த்துட்டு நமக்கு 2900 சம்திங் வந்து வேக்கன்சி இருக்கு சரியா. ஸோ இது இவ்வளவுதான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 டு ஒரு 1100 கிட்டத்தட்ட 4000 வரைக்கும் மேக்சிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான காரணங்கள் என்னன்னா, இப்போ நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க சரியா. அந்த ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சி எல்லாம் கேட்பாங்க. அது போக என்ன செய்வாங்கன்னா அந்த குரூப் 2ல நிறைய பேர் வந்து நினைஞ்சிருக்காங்க கிளியர் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஸ்டாஃப்ஸ் இருக்கவங்க. அதனால அந்த வேக்கண்ட் விடும். ஸோ ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் வேக்கண்ட் விடுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட வேக்கண்ட் நல்லா பல்காவே நமக்கு கிடைக்கும். நான் சொல்றது மினிமம் சரியா, ஒரு மினிமம் ஒரு 1100 கூடும் ஜூனியர் அசிஸ்டன்ட்ல. ஸோ 4000 வேக்கண்ட் தாராளமாக உருவாகும் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு ஐயமே இல்லை. ஸோ இப்போ கட் ஆஃப் நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, போன வட்டம் 167 கொஸ்டின் போட்டவங்களுக்கு வேலை கிடைச்சது சரியா. ஸோ ஓவரால் வேக்கண்ட் எவ்வளவு 5321 வேக்கண்ட். அதில் 167வது ரேங்க் எடுத்தவங்க கடைசி 4500 சரியா. ஒரு 4800 வரைக்கும் எனக்கு கிடைச்சிது ரைட்டா. அது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம பெர்சன்டேஜ் போட்டு பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 4800 டிவைடட் பை 5321. ஸோ இப்படி பெர்சன்டேஜ் போட்டு பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு 0.9 கிட்டத்தட்ட 90%. இதில் இந்த ஓவரால் வேகன்சியில் 90% உள்ள ரேங்க் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு 2024க்கு வேக்கண்ட் எவ்வளவு 4000 வேக்கண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 4000ல் 90% எவ்வளவு 3600 ரேங்க் சரியா. நீங்கள் ஓவரால் ரேங்கு 3600க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடைக்கும் சரியா. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும்தான் சொல்கிறேனே தவிர உங்களுக்கு வேற இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் நீங்கள் ஓவரால் ரேங்க் 3600க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். ஸோ இப்போ போன வட்டம் இதை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோமே. ஸோ 3600னா பாருங்கள் அரௌண்ட் ஒரு 171 to 169 சரியா. இதுதான் மேக்சிமம் கட் ஆஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. ஆனால் இது வந்து உறுதியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா போன வட்டமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன வட்டமே என்னாச்சு கட் ஆஃப் வந்து தாறுமாறாக ஏறிடுச்சு சரியா. அது என்ன ரீசன் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த வட்டம் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 171 to 169 சரியா.
இதுல இதுக்கு கூடவா, ஆனா இதுக்கு குறையுமாங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். 169 குறையுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஆனா இதுக்கு 171க்கு மேல கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரியா? 172, அதாவது 170க்கு மேல இருந்தாலே ஓரளவு ரிலாக்ஸா இருக்கலாம். இது வந்து ஜென்ரலான ஒரு அனாலிசிஸ் தான். நான் யார்கிட்டையுமே ஒரு டீட்டெயில் கேட்கல. சரியா? என்னுடைய நாலேஜ் கத்தாப்புல நான் என்னுடைய கணிப்பை வந்து போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். ப்ளஸ் ஆர் -2, -2லாம் வராது. ஸோ இந்த 171 நீங்கள் வச்சுக்கோங்க. 171 வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஆர் -2 இது ஏதாட்டும் ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? 173 இருக்கலாம், அல்லது 169 இருக்கலாம். சரியா? இது குறையாது கட் ஆஃப். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.